அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இத்தனை பிறவிகள் எடுக்க வைத்தும் பிரமன் இன்னும் ஜலிக்கவில்லை. இறப்பு தொழில் பல இதைத்தும் அவ்வியமனுக்கே என்பார் இறக்கவில்லை. நித்தமும் விடாது அனுபவிக்க வரும் முன் செய்த நீர்வினை ஒழிந்ததில்லை. நெஞ்சம் என்பது கோடி நிலம் நினைக்கின்றொழிலை நிமிடமும் மறைக்கவில்லை. சித்தமுடு புத்தியும் சிந்தனை விசாரணை சிறிதும் குறைந்ததில்லை. சிறியனேன் என் செய்வேன் இவ்வரை துன்பெல்லாம் தீர்ந்திடச் செய்தருளுவாய். சித்தர் முத்தர்கள் பத்தர் நற்றவர் பெரும் புலவர்கள் சேர் வடல் சிக்கவையில் வாழ் திருவருள் புறவாசமரும் உத்தமர் நேசா திருவருள் பிரகாசனே. ஓம் பெரியோர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாமந்திர வேள்வி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது பல பேர் சொல்றாங்க சிவபிரகாசாமி நடத்துறாருன்னு. சிவபிரகாசாமி தான் கணக்கப்பட்டு நடத்துறாரு. இதுலேருந்தே தெரிஞ்சது இல்லையா? ஆளை குழந்தைக்கு வழிகாட்டணும்னா அவன் நடக்க தெரியாததை நான் கூட்டிட்டு போனான். அவனே நடக்க தெரியாம குழந்தைகளுக்கு அப்புறம் அவர் எப்படி நடத்துறாரு? இதுலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது இறைவன் நடத்துறாரு. நாங்க நடத்த வேண்டிய எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. வல்லப்பெருமான் நம்முடைய முயற்சி இல்லாமல் எந்த செயல் வந்தாலும் அவருடைய அருளால் நடக்கிறது அர்த்தம். நீங்க எப்படியோ கற்பனை பண்ணி போ, நாங்க என்ன செஞ்சோம் என்ன இந்த திருச்சிராப்பள்ளிக்கிட்ட சிறுவாச்சூர்னு ஒரு ஊருக்கு, சிறுவாச்சூர், அந்த ஊரில் மதுரகாளியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. நாங்கள் அந்த ஊருக்கு பகல் 12 மணிக்கு போனோம். 12 மணி இருக்கிறது பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும். அங்கே எங்கள் போலீஸார் வந்து எங்கள் புஷ்டர் இன்னைக்கு பார்த்தா சந்தேகமாக இருக்குது. பாஸ் ஸ்டேஷனுக்கு போனான் அப்படின்னு கூப்பிட்டாரு. உண்மையாக நாங்கள் என்ன நினச்சிட்டு போகிறோம்னா, இறைவன் மத்தியான சாப்பாடு அங்கே வச்சுக்கிறாரு. எங்களை கூட்டிட்டு போக என்ன பண்ண போறீங்கன்னு என்ன இருக்கு? அருட்பா புத்தகம் இருக்கு, ஒரு அறிக்கையில் இருக்கு, ஒரு உழவாரம் பண்ணிருக்கு, வேற என்னங்க எங்களை ஒன்றும் இல்லை. மத்தியான சாப்பாடு போடுறதுதான் கூட்டிட்டு போறான்னு நாங்க போறோம். அவன் சந்தேக கேசர் போடுறோன்ட்டு அவன் கூட்டிட்டு போறான். அப்புறம் அங்கே போனா ஒரு கிறிஸ்தவர் எஸ்ஐயா இருந்தது, ஒரு கிறிஸ்தவர். இங்க என்ன வேலை செய்யறீங்கன்னாரு. கிராமம் போய் சமய பிரச்சாரம் சன்மார்க்க பிரச்சாரம் பண்ணுவோம், உணவாறு பணி செய்வோம் அப்படின்னு ஒரு புத்தகம் மூட்டை வச்சிருந்தேன். புத்தகம் மூட்டை அது என்னன்னாரு, அந்த புத்தகம் இருக்குதுன்னா ஒரு பாட்டு படினார். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த உனை கூட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறிய மகளாவது
போலீஸ்கார் எங்களை கூட்டி போனாலும் போலீஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் அவரை கூப்பிட்டு ஒரு சேர் கொண்டாந்து போடு, ஒரு சேர் கொண்டாந்து போட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். சரி போய் சாப்பாடு வாங்கிட்டோம். என்ன சாதம் வாங்கிட்டு வந்து கேட்டார் அவர். ஒரு லெமன், ஒரு புளிங்கிற தயிர், லெமன் ஒன்று தயிர் ஒன்று வாங்கிட்டோங்க. நாங்கள் ஐயா உப்பு புளி காரம் இந்த 3 இல்லாமல் தான் சாப்பிடுவோம். அது எங்கேயாவது கிடைச்சா வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் சோறு வேண்டாம் அப்படின்னா. அது எங்கே கிடைக்கும்? அது உங்கள் வீட்டில் கிடைக்கும், கடையில் கிடைக்காது. உங்கள் வீட்டில் கிடைக்கும்போதா சாதம் இருக்குது, தண்ணி இருக்குதுல்ல, வெறும் சோத்தை கொண்டாந்து தண்ணி கொண்டு வர நான் சாப்பிடுவேன் அப்படின்னா. அப்புறம் அவர் வீட்டில் போய் சோறு கொண்டு வந்தாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், நீங்கள் பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்க, பேச தெரியுமான்னு. சூப்பராக பேசுவோம் அப்படின்னா. எங்கள் ஸ்டேஷன்லேயே பேசுங்க என்ன. உடனே வழியில் போகிறவனை கூப்பிட்டு ஒரு பந்தம் போடுறாங்க. அப்போ வழியில் போகிறவனை கூப்பிட்டு கீர்த்து வருது, கறி வருது, கட்டுறது எல்லாம் இலவசமாக வருது. போட்டு அவன் வேனில் போய் விளம்பரப்படுத்துறான். ஒரு கூட எஸ்ஐ கூட எல்லாரையும் வர சொன்னான். எஸ்ஐ வர சொன்ன நான் வராமல் இருப்பேன். சாமியார் பேசுகிறான்னு சொல்லி அவரும் வந்திருக்க மாட்டான். எஸ்ஐ வந்தார் சொல்ல அத்தனை பேர் வந்துட்டான், அத்தனை கூட்டம். முதலாளி அப்போதைகளை பற்றி பேசணும். ஐயா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, இந்த 2 நாளைக்கு தங்கிங்க அப்படின்னு. அந்த ஊர் பூரா ரெட்டியாக இருக்குது அதிகம். அப்புறம் அந்த ஊர் சன்மார சங்கம் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாள் சங்கம் திருச்சி, அதான் முதல் சங்கமாக இருக்கு. 3 நாள் அங்கேயே தற்கொலை அதுலேயே. 3ஆவது நாள் அவர் ரொம்ப அந்த இசை கிறிஸ்டினால் ரொம்ப கருணை உள்ளவர். உடனே அவர் ஸ்டேஷன் லெட்டர் பேரில் இந்த சிவபிரகாஷ் சுவாமி உண்மையான துறவி, இவர் யாரும் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி சீல் வச்சு ஒரு கையெழுத்து போட்டு எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் வேணான்ட்டோம். நாங்கள் வேணான்ட்டோம். என்னையா எத்தனையோ வந்து கேட்டு கெஞ்சிரானுங்க, நாங்கள் கொடுக்க மாட்டேங்கன்னா நாங்கள் வரியை கொடுக்க நீ வேண்டாங்கிற. ஐயா இப்போ உங்கள் வீட்டை நாங்கள் ஒரு சீட்டு காட்டணும்ல, நாங்கள் யாருன்னு உங்கள்கிட்ட ஒரு சீட்டை காட்டணும், அதை எங்கிட்ட இருக்கல. உங்கள் சீட்டை எங்களுக்கு வேண்டாம், உங்கள் சீட்டை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்கள் வீட்டை இறைவன் இருக்கிறார், அவரை பார்த்துக்காரு எங்களை. அதனால் உங்கள் சீட்டு அதுக்கு மாதிரி இன்னும் அதிகமாக நம்பிக்கை இல்லை அவருக்கு. இப்படிப்பட்ட துறவிகள் நாட்டில் இருந்தாலே நல்லது. அதுபோல சின்ன செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும் நாம் செய்கிறதே நம்ம கூட இருந்து இறைவன் சேவிக்கிறார் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்தால் ஒழிய நீங்கள் அல்பா படித்தாலும் மயில, தேவாரம் படித்தாலும் மயில, திருவாசம் படித்தாலும் மயில, கடவுள் தான் நம்ம வண்டி ஓட்டுறாருங்கிற உணர்வு உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். வண்டி ஒரு வண்டி கிடக்குது, அந்த வண்டிக்கு பக்கத்தில் இந்த மாடு கட்டிக்குது. மாடா போய் வண்டியில் பூட்டிக்குமா? இல்லை வண்டியா வந்து மாட்டில் போட்டு மாட்டிக்குமா? மாடா போய் வண்டியில் போட்டாது, வண்டி வந்து மாட்டில் மாட்டாது. அப்போ இது கூட்டம்னா ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் எப்படி இருக்கணும்? அனுபவம் உள்ள ஆளாக இருக்கணும், அறிவுள்ள ஆளாக இருக்கணும். எங்களை போய் வண்டி பிடிச்சோம், நாங்கள் எப்படி போட்டுவோம்? இடத்துல போட்டுற மாட்டோம், வளத்தில் பூட்டி, வளத்தில் போட்டுற மாட்டோம், இடத்துல பூட்டி, மூக்கில் போடுற ரைட்டை கொம்பில் போட்டு, கொம்பில் போடுற ரைட்டு மூக்கில் போட்டு போட்டால் வண்டி போடுவேன். வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, 2இல் 1 குறைந்து விட்டால் எந்த வண்டியோடு எந்த வண்டி ஓடு? அப்ப கூட்டி ஓட்டுறாங்க. ஓட்டுனா எந்த ஊருக்கு போகுதுன்னு மாட்டுக்கு தெரியுமா? இந்த ஊருக்கு தான் ஓட்டிட்டு போறேன்னு மாட்டுக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை வண்டிக்கு தான் தெரியுமா?
எங்கே கொண்டே வச்சுடுவான்னு மாட்டுக்கும் தெரியாது, வண்டிக்கும் தெரியாது. அதுபோல அந்த மாடு போல நம்முடைய உயிர், வண்டி போல நம்முடைய உடம்பு. இது நல்லா புரிஞ்சு உணர்ந்து வச்சுக்கணும். இது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த மாடுனா பசு அந்த உயிர் பசுன்னு சொல்ல சித்தாந்த சாஸ்திரம். பதி பசு பாசங்கள் அதுதான் மாடுங்கிறாங்க. மாடு தான் நம்முடைய உயிர், வண்டி தான் நம்முடைய உடம்பு. இது வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. எங்கே வந்து விடுறாரு யாரும் சொல்லி பார்க்கலாம். எங்கள் வண்டி நேரத்தில் வந்து விடுறாரு. நாங்கள் ஒரு ஆள் கைக்கு போடுறோம் தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. எங்கே வந்துடுவாரு அவன் எங்கே வந்துட போறான். வாரியார் சாமி வண்டி எங்கே வந்து விட்டான். ஆகாயத்தில் திருத்தணிகை மலை மேல வராது. திருத்தணிகை மலைக்கு மேல வருது விமானம். அப்போ அந்த ஓட்டி கேட்கிறாரு, திருத்தணிகை மலை விமானம் தாண்டிடுதான்னு. ஐயா, திருத்தணிகை மலை மேல வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. உயிர் போயிடுது ஃபாஸ்டாவே, இறைவகிட்டவே போயிடுது. வான்கலந்த மாணிக்க வாசகான்னு பாடுறாருல, வள்ளலாரும் வாரியாசாமி வான்தான் கலந்தாங்க. அதுபோல அந்த இறப்பு நாள் நமக்கு தெரியாது. அதனால நாம் ஒன்று உறுதியாக நம்பி அதனை செயல்படணும். அப்போ தான் புரியல, புரியாது. அந்த போலீஸ்காரை கூட்டி போகும்போது நாங்கள் பயந்துட்டோம்னா பயந்து நடிகிட்ட போனாங்க. நான் உண்மையாக சத்தியமாக மத்தியான சாப்பாடு அங்கே தான் போட போகிறான்னு நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க ஒரு மத்தியான சாப்பாடு மட்டும் வர மாட்டாங்க, 3 நாளைக்கு போடுறாங்க. 3 நாளைக்காக போடுறாங்க. அதுபோல் நமக்கு இறைவன் மேலே நம்பிக்கை வரணும். இன்னும் சொல்ல போனால் பஸ்ஸு டிரைவரு, டாக்டரு, வக்கீல் இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையும் கூட நமக்கு இறைவன் மேலே இல்லை. டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை, வக்கீல் மேலே இருக்கிற நம்பிக்கை, டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை இறைவன் மேலே இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறீங்க. ஐயா, இந்த குழந்தை உடம்பு சரியில்லை, வைத்தியம் பண்ண. இவன் உடம்பு நலமாயிடுதுன்னா படம் கொடுக்குறேன்னு அவன் செய்வானா? சாமி கிட்ட மட்டும் போய் சொல்றதா, சுவாமி பையனுக்கு நல்லா கூட முட்டை அடிக்கிறேன், பையன் பாசு பண்ணிட்டாங்க, அவனுக்கு தேங்காய் விட முடியும். பாசு பண்ணிட்டான்னா தானே தேங்காய், இல்லைன்னா தேங்காயும் இல்லை. எங்க கேஸ் ஜெயிச்சுட்டா அவனுக்கு பாண்டுக்குறேன்னா வக்கீல் கேஸ் எடுப்பானா? அப்ப கடவுள் நாம எவ்வளவு கேவலப்படுத்துறோம்னு நினைச்சு பாருங்க. கேவலப்படுத்துறேன் இறைவனை. அதனால நாம முழுமையா இறைவனை நம்பணும். அப்பதே இறைவனை அனுபவிவார். சன்மார்க்கத்துல பல பேரு இப்ப விபூதி பூசுறாங்க. பல பேர், ஒரு சிலர் விபூதி பூசத்தில்லை. சன்மார்க்க வள்ளலாருடைய சட்டப்படி விபூதி பூசக்கூடாது, பூசக்கூடாது. அவரு பூஜை நாங்க பூஜை வச்சுக்கணும். ஏன் பூசக்கூடாது கேளுங்க. நாம சமய நெறியில் இருந்தோம்னா இறந்து போவோம். இறந்து போட்டோம் மண்ணல் போடுவாங்க, நெருப்பில் போடுவாங்க. நெருப்பில் போட்டால் சாம்பல் ஆகும், மண்ணில் போட்டால் மண்ணாகும். சாம்பல் ஆகிறதுக்கு அடையாளம் சாம்பலை பூசுறோம், மண்ணாகிறதுக்கு அடையாளம் நாம போடுறோம். சன்மார்க்கத்தில் தான் மரணம் இல்லையாச்சு. சன்மார்க்கத்தில் மரணம் இல்லையாச்சு. அப்படியே சாம்பலே அங்கே மண்ணு. சாம்பல் மண்ணாக இல்லைங்க. மரணமில்லாத பெருவாடு பெறதாச்சு. அப்புறம் சாம்பலாக மண்ணாயிருக்கு. அதனால பூசுறவங்க சமய நெறியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் பூசுறோம், ஒருத்தர் பூசாம இருக்கிறாரு. நாங்கள் எந்த மண்ணுக்கு போவோமோ அதே மண்ணுக்கு தான் அவர் தருவாரு. பூசாம என்ன லாபம்? அதுபோல சன்மார்க்கத்தில் பூசலாம், ஆனால் பூர்ணமான சட்டப்படி பூசக்கூடாது.
நாமெல்லாம் இன்னும் சன்மார்க்கனாலே என்னென்ன புரிஞ்சுக்கல பல பேர். சன்மார்க்கம்னா என்ன, சில பேர் தான் அன்பா படிக்கிறது தான் சன்மார்க்கம், சோறு போடுறது தான் சன்மார்க்கம், பண்ணலாறு மாதம் போதும் சோறு போடுறது தான் சன்மார்க்கம்னு நினச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. சன்மார்க்கம்னு என்னன்னு தெய்வமணி மாலையிலேயே வரலாறு சொல்லிட்டார். தெய்வமணி மாலையிலேயே சன்மார்க்கத்துக்கு உண்டான உயிர் பூரா அதுதான் இருக்கு. நீ சன்மார்க்கி ஆகணும்னா அது என்ன சொல்றாரு, அதாவது நீ ஒரு கல்யாணம் பண்ணுங்கிற. கல்யாணம்னா இங்க இருக்கிற பொண்ணு இல்லை, ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆசை. அந்த ஆசை ஒண்ணு, நிராசை ஒன்று, ரெண்டு இருக்கு. ஒரு அத்திரை முனிவர் ஒரு முனிவர் இருந்தார். அவர்கிட்ட மூர்த்தியிடம் போய் உனக்கு என்னையா வேணும் கேட்டாங்க. எனக்கு ஏதும் வேண்டாங்கிற வரத்தை கொடுன்னு அவர் கேட்டார். ஏதும் வேண்டாங்கிற வரத்தை கொடுன்னு கேட்டாரு. சரி, அந்த அம்மா கிட்ட போனாங்க. அனுசுயா பேரு. உனக்கு என்ன வேணும்? எங்க கிணறு என்ன கேட்டாருன்னு கேட்டான் அந்த அம்மா. ஏதும் வேண்டாங்கிற வர வேண்டும் கேட்டார் அவரு அப்படின்னு. அந்த அம்மா சொல்றான், எனக்கு என் கிணறுக்கு வேண்டாங்கிற வரம் வேணும்னு கேட்டார்ல, எனக்கு அந்த வேண்டாங்கிற வரமும் வேண்டாங்காரு அந்த அம்மா. இவருது ஆசை இல்லை, இது இவருக்கு ஆசை இல்லைன்னு ஆகி போச்சு. அந்த ஆசை நிராசை ஆகி போச்சுங்க. நிராசைன்னு பேர். நிராசைங்கிற நிலைக்கு யாரு வந்தீங்களோ அவங்க சன்மார்க்கத்தில் பிரவேசிச்சான்னு அர்த்தம். யாராவது வர முடியுமா? இதெல்லாம் நடக்கிற வேலையாது. ஏங்க, வீடு இருக்கக்கூடாது, நிலம் இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது, தாய் தகப்பன் இருக்கக்கூடாது, உற்றார்கள் இருக்கக்கூடாது, சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. நிராசைங்கிற என்ன வருமா? யாருக்காவது வரும்? எப்பயாவது நிச்சயமா வராது. அது முதல்ல துறவு வரணும். கோயம்புத்தூர்ல பேரூர்னு ஊர் இருக்குது. கோயம்புத்தூர் 5-6 கிலோமீட்டர் பேரூர் கேள்விப்பட்டு. போரூருங்கிறது சென்னை இருக்குது, அது போரூர். பேரூருங்கிறது கோயம்புத்தூர் இருக்குது. பட்டீஸ்வரர் பச்சநாயகின்னு அங்கே சுவாமிக்கு வெள்ளிங்கிரி போகிற வழியில் அங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் போவாங்க எல்லாம். அங்கே சாந்தலிங்கர்னு ஒரு சாமி இருந்தார். அபிரோத உந்தையார், கொலை மறுத்தல், வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், 4 நூறு எட்டினர். யாரே? சாந்தலிங்க சுவாமி. அவரே இயற்றி அவரே அரங்கேற்றினார். அவரே இயற்றி அவரே அரங்கேற்றினார். என்ன ஆகுது? வந்து கேட்கிற போது நிறைய பேர் வருவாங்க. சொற்பொழி முடிஞ்ச போது வர்ற போதுலாம் அப்படி கோட்டு, பேண்ட்டு, டை, இந்த கையில் வாட்சி, இந்த கையில் மோதிரம், இந்த கையில் மோதிரம், இதெல்லாம் போட்டு வருவாங்க. சாமி சொற்பொழி முடிஞ்சு வரும் பார்த்தா அந்த எந்த வேட்டி கட்டிட்டு வந்தாலும் அந்த வேட்டியவே கிழிச்சு கோணம் கட்டிட்டு 10 பேர் நிற்போம் வச்சுக்க. திறந்தோறும் நாங்க பேசுறது கேட்க யாரையாவது துறவு வருமா? தினம் 10 பேர் நிற்பாங்க. ஏன்? நல்லோர் சொல் உணரின் ஞானம் வந்து தோன்றும் பராபரமேங்கிற தாய்மானவர். கல்லறிய பாசி கலைந்து நன்னீர் காணும், நல்லோர் சொல் உணரின் ஞானம் வந்து தோன்றும்னாரு. சிதம்பரத்தில் ஒரு நாட்டு அந்த சிதம்பரத்தில் அந்த காலத்துல அன்னைக்கு யாரு பூஜை பண்றாங்களோ அவரை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அந்த டீச்சர்ல மத்தியானத்துல காலையில தீவெட்டி எல்லாரும் குடிச்சு வருவாங்க. தீவெட்டி மேலதாளத்தோட கூட்டு வருவாங்க. அப்படி ஒருத்தர் கூட்டு வரும்போது அந்த தெற்கு சன்னதியில் உள்ள வருது பல்லக்கு. ஒரு வரை இப்படி கூடு குடிச்சிருக்கிறாரு. கூடு குடிக்கிறாரு. இப்படி குடிச்சிருக்கும் போது இப்படின்னு பார்த்தாரு. வாயில கூடு உள்ள போது இப்படின்னு திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்து என்ன சொன்னாரு? பட்ட பகல்ல பட்ட மரத்துல பகல் கூடு போகுது பாருன்னு. பட்ட பகல்ல பட்ட மரத்துல
பகல் கொண்டு போகுது போறேன்னாரு. அவ்வளவுதான். அப்படியே பல்லக்கு வந்து கீழே எட்டி புதிச்சு ஏன் ஓடி வந்து அவருடைய காலை கெட்டியா கட்டி பிடிச்சிட்டாரு. சுவாமி குருநாதா, ஆட்கொள்ற இத்தனை நாள் ஆச்சா அப்படின்னு சொல்லி கீழே கெட்டியா கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சதோடு இல்லை, அந்த கையில கூட உழுவுது பாருங்க, அந்த கூட புடிச்சு குடிச்சாரு. அவர் தீட்சதரே, அவர் பிராமணர் அப்பிராமணர். அந்த கூட புடிச்சு குடிச்சுதான் மற்ற தீட்சதை பூரா பார்த்துட்டான். நாளைந்து கோயில விடாதீங்க, சிதம்பரத்தில் எல்லையிலே இருப்பான்ட்டான். அண்ணாமலை சொல்லி போற வரையிலே கொத்தக்குடி தோப்புன்னு ஒரு இடம் இன்னைக்கு இருக்கு, கொத்தக்குடின்னு அதுக்கு பேரு. அங்க முன்பே குடி வச்சுட்டாங்க, ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளே இருப்பான்ட்டாங்க. அவர் பேரு உமாவதி சிவம். எத்தனை ஞானம் வந்திருக்கு அவருக்கு. பட்ட பகலேனா இதுதான் பகலு, பட்ட பறவைனா மூங்கில். காட்டானை மேலேறி கடை தெருவில் போகையிலே, காட்டானைனா மூங்கில். ஆனை எப்படி கையை ஆட்டிட்டீங்களோ அது மாதிரி மூங்கில இருக்குல்ல, காத்துல வளர்ந்து வளர்ந்து வரும். யானை துதிக்கி ஆடுற மாதிரி யானை பார்த்த பெரிய யானைக்கு மாதிரி மூங்கி குதிரை பார்த்தான். காட்டானை மேலேறி கடை தெருவில் போகையிலே நாட்டாரை மறித்து நகை உரிய பார்ப்பதேனோ அப்படின்னு கேட்கிறாரு. அது போல இந்த பட்ட பகல் சொல்றோம்னா ஞானம் இல்லாதவன்னு அர்த்தம், அஞ்ஞானி. அப்பவே அவருக்கு ஞானம் வந்தது. அவர் இத்தனை நூல்கள் 8 நூறு சித்தாந்த அட்டகம்னு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் அதை சேர்த்திருக்கிறாங்க. அதுபோல சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மனைவி கட்டிக்கூடாது. என்ன மனைவின்னு பேருனா, ஆசை இல்லைங்கிற இடம் தான் உனக்கு மனைவியா இருக்கும். நிலையுறு நிராசையா உயர்வுல பெண்டு போதுங்களா? எல்லாரும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அவளே போறோம். நிலையுறு அந்த நிலையுருன்னு சொல்லி போடுறாரு. நிலையுருன்னு ஏன் போடுறாருன்னா, சில பேர் சாமியார போவாங்க, அங்க அப்புறம் பல பேர் கும்பிட்டு காசு கொண்டாந்து குதிரை காரைப்பாங்க. குடிச்சா அப்புறம் காசா சேர்ந்து காசாத தண்ணி குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு கூட அதிகமா வந்து தருவீங்க. அதெல்லாம் எதுக்கு சாமியார போவாங்க? எங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா இங்க வந்தா அப்படியே தூக்கி அடுத்த பக்கம் போட்டணும், இல்லைன்னா அதை எங்க கெடுத்து போடும். அதனால அந்த ஆசை நிராசைங்கிற நிலையான அந்த எண்ணமா இருக்கணும். அந்த எண்ணம் மாறவே கூடாது. நிலையூர் நிராசையாம் உயர்வுல பெண்டிரணும். சரி, யாரையாவது மரணவிழா பெருவாழ்வடையன்னு ஆசை இருந்தா இனி கடைப்பிடிக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு குழந்தை வேணும்ல, குழந்தை இல்லாம எப்படி இருக்க முடியும்? நிலையூர் நிராசையாம் உயர்வுல பெண்டிரணும் நிகழ் சாந்தமாம் புதங்கணும். சாந்த குணம், கோபமே வரக்கூடாதுங்க. கோபம்னு உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க சன்மார்க்கத்துல 0. நீங்க என்னமா கம்பேர் பண்ணீங்க? ஒரு கோபம் இருந்தா போது 50 வருஷத்துக்கு நீங்க கோபப்படாம வைக்கிற 50 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோபம் வந்தா மார்க் 0 தான். ஏன் 50 வருஷம் கொண்டாந்து பஞ்சு சேர்த்து வைக்கிற ஒரு வீட்டில் பஞ்சு கொண்டாந்து வீட்டு நிறைய போட்டு வச்சுட்டேன். ஒரு நாள் தெரியாம ஒரு நெருப்பூச்சி கொடுத்து வச்சுட்டேன். 50 வருஷத்துக்காக நேராக ஒரு கோபம் ஒரு வேளை வர தாய்மானது, நேராக ஒரு கோபம் ஒரு வேளை வர அந்த நிறைவொன்றும் இல்லாமல் உணர்வார். தவமளிக்கும் சினம். திருக்குறள் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் பாட்டை திருக்குறளே எடுத்து வச்சுக்கிறார் பெருமானதை நெஞ்சறிவுத்தல்ல. அல்லிடத்து காக்கிலேன்னு காவாக்காரனுங்கிறாரு. நீ சாகாம இருக்கணும்னா 3 வேலை செய்யுங்கிறாரு. சினத்தை, அச்சத்தை, பொய்யை. சினம், அச்சம், பொய். அச்சம்னா பயம்னு அர்த்தம்.
பயம் எப்ப போகும் நமக்கு? முதல் மகளா யாராவது பயம் எப்ப போகும்னா, நீங்க உண்மையா நடந்தீங்கன்னா பயம் போயிருக்கு. பொய் பேசாம இருந்தீங்கன்னா பயம் போயிருங்க. அண்ட புழுகு ஆகாத புழுகுனா அப்புறம் எப்படி போய் போகுது? பொய்யினே வரக்கூடாது. பொய் பேசுவோர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை விழா நடத்துவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஆய்வு பண்ணுவாங்க. இந்த வருஷம் பரிசு யாரு போடுவோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரியவரை கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு, ஐயா இந்த பொய் பேசுவோர் சங்கத்துக்கு இந்த வருஷம் நீங்க தான் இவங்க தலைமையாகி கொடுக்கணும், இந்த வருஷம் பரிசு உங்களுக்கு கொடுக்கலாம் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னாரு, நான் சங்கத்தையே அடையாளம் கேட்க மாட்டேன். என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு நான் போய் பேசுறதே இல்லை. எனக்கு தெரியாம நான் பேசுறது மாதிரி தெரியாது அப்படின்னு. அப்படின்னா ஒரு கடிதம் மூலமா தெரிவிச்சிருக்கோம். நாங்கள் அங்கே எங்கள் கூட்டத்தில் வச்சு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே அவர், நான் இந்த மெய் எடுத்த நாள் முதலாக, மெய்யின உடம்பு, மெய் வாய்க்கண் மூக்கு செவின்னு சொல்றாங்க, நான் இந்த மெய் எடுத்த நாள் முதலாக மெய்யே பேசுவதால் பொய் பேசுவோர் சங்கத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு எழுதிட்டார். உடனே கூட்டம் முடிஞ்சது. கூட்டம் முடிஞ்ச அப்புறம் கூட்டத்தில் முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க? இந்த வருஷம் பரிசு அவருக்கு தான் கொடுக்கணும். அவர் போல இதுவரைக்கும் யாரும் பொய்யே பேசுறாரு, அப்பேற்பட்ட பொய் பேசுகிறார் அவரு அப்படின்னு பரிசு இவருக்கு கொண்டு வந்தாங்க. என்ன பொய் பேசுகிறார் இவரு? அந்த லெட்டரை தான் பொய் பேசுகிறார். என்ன பொய்னா, இந்த மெய்யின்னு சொல்றாங்கல்ல, இது மெய்யாது. இன்றைக்கு இருந்தாலே நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ இடமில்லையே சொல்றாங்க. அப்புறம் வளர்ந்துருவான்னு சொல்றாரு, இக்கணம் இருந்த இம்மெய்யென்ற பொய்க்கூரை அற்பால் தனி. இக்கணம், இக்கணம்னா கண்ணமிக்க நேரம். இக்கணம் இருந்த இம்மெய்யென்ற பொய்க்கூரை இனி வரு கணப்போதிலே இடியுமோ இடியாதிருக்குமோ, வெவ்வினைக்கு ஈடாத காயம் இது மாயம் என வேதம் முதல் ஆகமங்களாம் அது ஒரு பாட்டு சொல்றாங்க. ஐயா, இந்த நிலையில்லாத இந்த உடம்பு நீர்மேற்போ வேழே காயம் சித்திரப்பாடு தண்ணீர மொட்டு வருதல்ல, அது எவ்வளவு நேரம் நீங்க அதுக்கு போய் கப்பல் மாட்ட முடியுமா? தண்ணியில நீர் கும்படி வரும், அதுக்கு போய் கம்மனு மூக்குத்தி மாட்ட முடியுமா? சிவபுராஜன் சாந்தலிங்க சாமி தான் சொல்றாரு, மாட்ட முடியாது. அதுபோல நேர்மேற்பு வேணி காயம் இது இல்லாது போய் வேணும் நீ அறிமாயம். நீர் மேல கும்படி மேல இருக்கிற இந்த உடம்பு, இதை நீங்க மெய்யின்னு சொல்லி எழுதிக்கிறீங்கன்னா இதை விட பொய் உலகத்தில் கிடையாதுங்க. இந்தாங்க பரிசு அப்படின்னு பரிசாவது கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில்லாத உடம்பை நிலையானதா மாற்றுறதுதாங்க சன்மார்க்கம். இதுக்கு முன்ன வந்தா எல்லாரும் இந்த உடம்பு இப்படித்தான் பேசியிருக்கிறாங்க. ஆனா மரணங்கள சாகாம இருக்க வேண்டும் பல பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த நிலையை அடையல. பெருமானோத்தில் தான் இந்த நிலையை அடைஞ்சார். அந்த நிலையை அடைய வேணும்னா நிலையுறு நிராசையாம் உயர்வுற பெண்டிரோடும் நிகழ் சாந்தமா முதல்வரும் நெறிபெறும் உதார குணமெனும் நட்பொருளும். உதார குணம்னா உங்ககிட்ட இருக்கிற பொருளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும். எவ்வளவு செல்வம் கொடுத்துருக்கிறானோ அது எல்லாம் நல்ல காரியம் என்னென்னதெல்லாம் நல்லது நடக்கிற கசாப்பிடக்காரனுக்கு கைமாத்தலே கொடுக்குறாரு, சாராமிக்கிறவனுக்கு கைமாத்த கொடுக்குறாரு. 10 பாட்டு வாங்க 100 பாட்டு வாங்கிட்டான். பெருமானே சொல்றாங்க, நாங்க சொல்ல. அதாவது பசிதளத்தில் மாத்திரமே புரிய பரிந்து மற்ற பண்புரையே நண்பு உதவே. நண்பு உதவே நான் கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கடனை கொடுக்காத, கைமாத்து கொடுக்காது. அப்ப நம்ம சொல்றபடி கேட்கமா, நான் உங்கள்கிட்ட வேலை சேஷ்டா பண்ணுவேன், தானே இப்படி போகலாம், அந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிறாரு.
நிலையுறு நிராசையாம் உயர்குல பெண்டிருடும் நிகழ் சாந்தமாம் முதல்வனும் நெறிபெறும் உதார உணவனும் நட்பொருளும். அவர் அடுத்து மருள் நீக்கும் அறிவான் துணைவனும். இந்த இடத்துல தாங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க. என்ன தப்புனா, திருக்குறள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நான் படிக்கிறேன்னு சொல்ல எல்லாரும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உழவுங்கிறது ஒரு அதிகாரம் தான். உழவு மனைவிங்கிறது ஒரு அதிகாரம், மகனுக்கு ஒரு அதிகாரம். நட்புக்கு எத்தனை அதிகாரம் தெரியுமா? திருக்குறள்ல நட்புக்கு 19 அதிகாரம். அப்ப உங்க நண்பரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு கணிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கிற அறியாமையை யாரு போக்குறாங்களோ அவன் கூட போய் நீ உறவு கொள்ளணும். உன்னை விட சிறந்தவங்கிட்ட அறிவு கொள்ளணுங்க. கண்டம் கூட தான் போய் சேரக்கூடாது. பங்கம் அடைந்தார் அவையை பாராதீனே சொல்றாரு. பங்கம் அடைந்தார் அவையை பாராமல் சாதுக்கள் சங்கம் அடைந்தார் என்று சாரார் அப்படிங்கிறார். அதுபோல அந்த மருள் நீக்கும் அறிவான் துணைவன். அடுத்து இதோடு சொல்றாரு, 3 பொருள் நிலையில்லாத பூரா தெய்வமணி மாலை தாங்க இருக்கு. இதெல்லாம் முருகனை பற்றி படந்து அந்த உண்மை சன்மார்க்கம் பண்ணிட்டு பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சன்மார்க்கம் இல்லையா? இந்த உடம்பை பற்றி உடல் நிலையில்லாதது, உடம்பு நிலையில்லாதது, உடம்பு நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது. செல்வ நிலையில்லாத சொல்றாரு பாருங்க ஒரு பாட்டில். சடமாகி இந்த பணம் ஒரு 100 ரூபா நோட்டு வச்சுக்கணும். அது பார்க்க ஒரு 1000 ரூபா நோட்டு வச்சு கொடுத்தாருன்னா பார்த்தா சந்தோஷமா இருக்குது. அதுக்கு எனக்கு உயிராக்குது. அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். அதை லவ் பண்றேன். அதை சட பொருளை லவ் பண்ணலாமா? அதை காதலிக்கலாமா? அது என்ன இருக்குது? சடமாச்சாது, சடப்பொருளாச்சா, கல் மண்ணாலும் அது மாதிரி தானே. அதையே போய் நீ லவ் பண்ற. அதுல இருந்து உங்களுக்கு காதல் வருது. சடமாகி சரி இன்பமா இருந்ததுனா இன்பம் தராது. 10,000 ரூபாய் சோப்பை வச்சு நீ இரவு நடந்து போய்ப்பாரு. எத்தனை குறை நடக்குது பணத்துக்காக. வெறும் 20 ரூபாய்க்கு ஒருத்தன் கொலை பண்ணிக்கிறாங்க. 20,000 ரூபாய் தான் அவங்ககிட்ட இருந்தது. அவன் நினைச்சு ஏதாவது பெரிய நிறைய இருக்குமா நினைச்சு கொண்டுட்டான். பார்த்தா 20 ரூபாய் இருக்கு. ஒரு குறை வெறும் 20 ரூபாய்க்கு நடக்குது. சடமாகி இன்பந்தராதாகி பெரிய சஞ்சனம். அது வந்து நம்ம ஐயோ வா இந்த 500 ரூபா நோட்டு செல்லாது சொன்னாருன்னா மோடி 500 ரூபா நோட்டு. அப்ப வந்து நாங்க பணம் வாங்கியிருந்தோம். இந்த காலே பத்தாது. உண்மையா வள்ளலா இருக்காது சொல்ற. இந்த காலே செங்கல் அடிக்கிறது மாதிரி அடிக்க தெரியும். ஆனா அத்தனை பேர் வராங்க. 500 கோடி தானே, 1000 கோடி தானே. சரி கொடுங்க. என்ன விஷயம்னா 500 கோடி விட்டு கொடுப்பாங்க. நாங்கள் அதில் ஒரு 200 கோடி எடுத்து 300 கோடி நீங்கள் வச்சுக்கோங்க. கடைக்கே நீங்கள் அத்தனை பேர் வந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பணம் வாங்கினா இந்த காலையில் எத்தனை காலம் பார்த்தாரு. அத்தனை பணம் வந்திருக்கு. அப்போ வேண்டாம் சாமிங்களுக்கு எங்களுக்கு தேவையான ஒன்றா இருக்கிறார். இந்த உலகத்தில் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதைவிட கோடி கோடி பங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம் இந்த மேட்டுக்குப்பம். இது சித்தி வளாகம். இது சத்தியம். இதான் ஒரு துணி வச்சு போட்டுருந்தோம். அதுபோல நாங்கள் அத்தனை பேரையும் வேண்டானே சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இந்த பக்கத்துக்கு மேலே எட்டி பார்க்க சொல்லி சண்டைப்படுறது. அதுக்கு வேற ஏதாவது ஞாபகம் பிடிச்ச சாமியார் இருப்பாங்க, அங்கே போய் போட்டு மாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுபோல சடமாகி இன்பந்தராதாகி மிகு பெரும் சஞ்சலாகாரமாக அந்த பணம் வந்தாங்க நிம்மதியாக தூங்க விடுமா? ஏங்க எத்தனை பேர் வருவான்? எத்தனை பேர் நாங்கள் பதில் சொல்றது?
எத்தனை பேர் திருடருக்கு வருவான், திருநீர் பணத்தை திருநீர் போடுவாங்க, கொண்டு போட்டு போயிடுவான். மிக பெரும் சஞ்சலாகாரமாகி அப்புறம் கொஞ்ச நேரம் தான் நம்ம கிட்ட இருக்கு. சற்றாகி, சற்றுனா கொஞ்ச நேரம் தான் நம்ம கிட்ட இருக்கு. சற்றாகி வெளிமயல் பற்றாகி ஓடும். நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இருக்காது. செல்வம்ங்கிற சொல்ல போயிடும் தான் அர்த்தம். செல்வம் செல்வம் செல்வம்னா போயிடும் தான் அர்த்தம். சற்றாகி வெளிமயல் பற்றாகி ஓடும் இத்தன்மை வேறு செல்வம் நந்தோ. அது என்ன முதல்ல அதை எது சொல்றாருன்னா விஷம்ங்கிறார்கள். விடமாகி விஷம் ஒரு கவட நலமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி வேலை அலையாகி கடல் வீசுற அலை மாதிரி வேலை அலையாகி ஆங்கார வலையாகி முதிர் வேணியிலும் மேகமாகி. எல்லாரும் யாரும் கோவிக்காதீங்க, கேட்டு வச்சுங்க. நாங்கள் அதுக்காக சொல்றோம். அதை வரை நீங்க வச்சுக்கிற தப்புன்னு தான் சொல்ல. யாரெல்லாம் பேங்கில் பணம் போட்டு வச்சுக்கிறீங்கன்னா அவையெல்லாம் ஜன்மார்க்கே இல்லை. எப்படியா அப்படி அந்த மண்ணாசை வெப்பே மறிகடலே பொன்னாசை பெண்ணாசையொன்றே என் பேராசைன்னு ஆரம்பிச்சாங்க. அதுலயே இந்த கனவு நனவு சுழிச்சின்னு மூன்று இருக்கு. இந்த நனவுன்னா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த பேசிட்டு இருக்கிற போது நம்ம நல்லா நிறைய போது பெண்ணாசை வரக்கூடாது. பேசிட்டு இருக்கிற போது அப்புறம் கனவுன்னு ஒரு நிலை இருக்கு, அதுல மண்ணாசை வரக்கூடாது. சுழித்தினா நம்மளை மறந்து தூங்குற நிலையில கூட பெண்ணாசை வரக்கூடாது. இதெல்லாம் நடக்கிற வேலையா? மரமில்லா பெருவாள் என்ன அப்படியே அங்க கிடக்கிறது எட்டு நினைக்கிறீங்களா? மரமில்லா பெருவாள் எப்ப இந்த நிலை இருந்தா தாங்க வரும். வீடுகாரதான் விட்டுட்டு ஓடிடணும். அதான் நம்ம பாட்டுக்கு விடமாகி ஒரு கவட நடமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி பணத்தை வச்சுட்டு செத்து போயிட்டான்னா அந்த பணத்தை பங்கு போட்டு ஒரு நாள் பணத்தை எடுக்கிறாங்க. கட்டி அழுகும் போதும் தாண்டவக்கோனே பண பெட்டி மேல கண்ணையலா தாண்டவக்கோனே குழந்தை கட்டி அடையலாம். ஆனா கண்ணு அங்க பாக்குறது. அப்ப அந்த ஆசை எப்படி இருப்பாரு? ஏன் சொல்லணும்னா மரணமில்லா பெருமான் அடைய வேண்டும். யாராவது ஆசைப்படுறதுன்னா இது பயன்படும். அதுக்கு அதை சொல்லி வைக்கணும். சன்மார்க்கத்துக்கு ஆணை வேறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சொன்னான். அதனால விடமாகி ஒரு கவல நடமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி வேலை அலையாகி கடல்ல வீசுற அலை ஆங்கார வலையாகி முதிர் வேணியில் ஒரு மேகமாகி கடமாய. அதாவது நீங்க சன்மார்க்கினா வெள்ளை சட்டை தான் போடணும், சட்டம் இல்லைங்க. கருச்சட்டையை போடும். வெள்ளாரோடு கோச்சு போட்டாரு. கருப்பு சட்டையை போடியா கோச்சு போட்டாரியா? இன்னும் சட்டையா இருக்கும். பெருமாள் வெள்ளை போட்டிருந்தாங்க, அதனால வெள்ளை போட்டு எல்லாம் ஜன்மாக்கி ஆக முடியுமா? நீ கருப்பு போட்டாலும் வெள்ளை போட்டாலும் நீ சன்மார்க்காக வேண்டிய என்ன வேணும்னா உன்னுடைய கண்ணில் கருணை இருக்கணும். கண்ணதாசன் பாடல் பாடுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். சின்ன கேட்டிருப்பாங்க. கண்ணிலே கருணை இருந்தால் கண்ணிலே தெய்வம் தோன்றும். கண்ணப்பனுக்கு என்ன தெரியுது? அவன் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போன இப்படியே வெள்ளை வெட்டி வெட்டி தந்தவன் ஆறே நாள்ல அந்த கல்லே தெரியலைங்க அவனுக்கு. நாங்க கல்லுதான் இருக்குது, கல்லே தெரியல. ஒரு மனுஷன் உயிரோடு உட்கார்ந்து தலை தெரியும். கண்ணில அது கருணை இருந்தது. அது சேக்கிலார் சொல்றாரு, திங்கள் சேர் முடியார் நம்மை சென்றவர் காணாமுன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருளில் அன்புருவமானார். ஒப்பற்ற அன்புருவமானார். அங்க போறக்குனே
கடவுள் கண்ணில் பார்த்துட்டாரு போறக்கூடிய பொருவில் அன்பூர்வமானார். 6 நாள் இல்லைங்க. இப்ப நினைத்தார் சொல்லிட்டு அழைகிறார். வாழால் மகவரிந்து விட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லே நல்லன், நாள் 6 தொண்டு செய்து கண்ணினன் தப்ப வல்லே நல்லன். 6 நாள்லைங்க அவன் அதுக்கு என்ன காரணம்? அன்பு இருக்குது. உங்ககிட்ட அன்பு இருக்குதா இல்லையான்னு ஒரு பரிசை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட அன்பு இருக்குதா இல்லையான்னு பார்க்க. என்ன பரிசுனா, தெருவில் போங்க, கசாப்பு கடை, ஆடு தொங்குது, மாடு தொங்குது, கோழி தொங்குது, பட்டி தொங்குது. இதை பார்த்து யாருக்கு கண்ணில் தண்ணி வருதோ அவன் கண்ணில் கருணை இருக்குன்னு அர்த்தம். சில பேர் நாக்கில் தண்ணி வருது. நாக்கில் தண்ணி வரக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது. கண்ணிலே கருணை இருந்தால் கல்லிலே தெய்வம் தோன்றும். கண்ணப்பனுக்கு அப்படித்தாங்க வந்தது. 6 நாள் நடந்தானுங்க. அதுபோல விடமாகி ஒரு கபட நடமாகி ஆற்றினை விரைந்து செல்ல வெள்ளமாகி வேலை அலையாகி ஆங்கார வலையாகி முதல் வேலையில் ஒரு மேகமாகி அப்புறம் கடைசியா உதாரணம் சொல்றாருங்க. இந்த பணத்துக்கு கடைசியில் சொன்னாரு, கற்பிலா மகளிர் போர் பொற்பிலா துறதும் இது கருதாத வகை அருள்வாய். சுவாமி பெருமானே, அற்புத ஜோதி ஆண்டவரே, கற்பில்லாத பொம்பளை அலையிறாங்க. அந்த மாதிரி அலையுது இந்த பணம். எவங்கிட்ட போகணும் எவங்கிட்ட போகக்கூடாது திட்டம் இல்லை. இன்னொன்று கூட, இந்த பணத்துக்கு திருமகளுக்கு அவளுக்கு முண்டைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. முண்டைன்னா அறிவில்லாதன்னு அர்த்தம். ஏன்டா முண்டம்னு சொல்ல போனோம். ஆனா இருந்தா முண்டம், பெண்ணா இருந்தா முண்டை. அது யாருக்கு முண்டைன்னு பேர் வச்சாங்கன்னா, எங்க தேவையில்லையோ அங்க போய் கிடப்பான், எங்க தேவையோ அங்க போக மாட்டான். அப்பா அறிவுடவா வளர்த்து முண்டைக்கும் வழியில் பெருமானே ஒரு பாட்டு பாடாருன்னா, உடுக்கவோ கந்தைக்கு மேலேன்னு ஒரு பாட்டை பெருமானே சொல்றாரு. வளர்த்திரு முண்டைக்கும் வழியிலேன்னு சொல்றாரு. முண்டைனா திருமகன் பேர். அதுபோக இன்னொன்னு, அந்த செல்வமகன் திருமகளுக்கு அவ ஏறிட்டு போற வாகனம் என்ன தெரியுமா? மகாலட்சுமி. எது வாகனம்? மகாலட்சுமி. யாராவது சொல்லுங்க. முதலைங்க. முதல ஒரு பணமொழியே கேட்டீங்கள, ஊருக்கடன் முதலையும் கொண்டதை விட மாட்டாங்க. ஒருத்தகிட்ட பணம் போயிடுதுன்னா அவரை விட மாட்டாங்க. இன்னும் கூட பெரிய பணக்காரனை பார்த்தா முதலை பார்க்கணும். டேய், அவன்கிட்ட நீ போய் ஜெயிக்க முடியுமா? அவன் தான் பணக்கார முதலையாச்சு. முதலையாக இருக்குதுன்னு அர்த்தம். கற்பிலா மகளிர் போர் பொற்பிலாதும் இது கருதாத வகை அருள்வாய். இது தெய்வமணி மாலையில் இந்த உடம்பை பற்றி சொல்றாரு. உப்புற்ற பாண்டம் என 9 துவாரத்துள் உற்ற அசும்பு ஒழுகும் உடலை. உப்புச்சட்டிங்க, உப்புச்சட்டி. இந்த பிரம்மா மண் பாத்திரம் பிரம்மா செய்யறாருல, மண் பாத்திரம் பண்றதுக்கு மண் வேணும், ஒரு திகிரி வேணும். அவன் குச்சியை வச்சு சுத்துறான்னா மண் ஆயும். அதுபோல பிரம்மதேவம் பண்ணின மண் பாத்திரம் தான் நம்முடைய உடம்பு. பாம்பாடி சித்தர் சொல்றாரு, முத்த குழியிலே மண்ணை எடுத்து உதிரப்புணரினால் உருண்டை செய்து. உதிரம்னா ரத்தம், உதிரம்னா ரத்தம், உதரம்னா வயிறு. தீ போட்டா ரத்தம், தான் போட்டா வயிறு. சகோதரன், சக உதரன். ஒரு வயிற்றிலிருந்து வந்தவன் தத்து 2 பேரும் சக உதரன். ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து உதிர புணரினால் உருண்டை செய்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் இது வரையோட்டுக்காக ஆடுவாம்பே. ஆடுவாம்பே தெளிந்த ஆடுவாம்பே, சிவன் தீர்வாதம் கண்டு தெளிந்த ஆடுவாம்பே. இருவர் மண் நேர்த்திட ஒருவர் பண்ண. புரியுதுங்களா?
தாய் தகப்பு 2 பேரும் சேர்த்துறாங்க குழந்தைய. இருவர்மன் சேர்த்திட ஒருவர் மன்ன இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரைக்காதுக்காக அதில் நாடுவாம்பே பரியாதம் போலவே கடித்த வாம்பு பல பேர் அறியவே மெத்த வீங்கி பரிகாரம் ஒரு மாது பார்த்த போது பையோட கிடந்தது நாடுவாம்பே செய்யும் மதமும் செந்நீர் நிலமும் சேர்ந்திடும் மத நாற்ற குடம் உடைந்தால் நாயின் நரியும் பேயும் கழுகும் நமதென்றெறிந்தும் என்றாடுவாம்பே. அதுதான் பெருமான் சொல்றாரு, முப்புற்ற பாண்டம், முப்புற்ற பாண்டம், குற்ற அசம்பு ஒழு உடல். நம்ம உடம்புல நீங்களாம் கொஞ்சம் ஞாபகமா கவனமா வச்சுக்கணும். நம்ம கண்ணிலிருந்து போட வரதில்லை, அது நம்ம சொந்த போட தானே. இப்பமா சளி சித்திரமதம் இப்பமா மூக்கிலிருந்து சளி வருது திங்கிருக்காகுமா, காதிலிருந்து அழுக வருது திங்குமா, மலஜலம் வருது திங்குமா. நம் உடம்பிலிருந்து வர்றதுல பயன்படுற பொருள் ஒண்ணுமே இல்லை. நமக்கு பயன்படக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், உமிழ்நீர் தான். அந்த உமிழ்நீரை பெருமான அமுதம்னு சொன்னார். எத்தனை பேர் வெத்தலாக போட்டு அது வீணாக்கிறாங்க தெரியுமா? சில பேர் வெறும் வெத்தலை போடு, வெத்தலை பாட்டு சொன்னா போடுவாங்க. சில பேர் புயல போடுறாங்க, வெறும் புயலை மட்டும் போட்டு போட்டு அத்தனை சீட்டு வச்சுருக்கோம், அத்தனை துப்பிடும். நாங்கள் ஒரு ஊரில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டோம், சேப்பாக்கம், அந்த ஊர் பேர் சேப்பாக்கம், வேப்பூர் கிட்ட பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டோம். பஸ் வேகமா வருது. உடனே நாங்க எங்க கூட 2 பேர் நின்னாங்க. முன்பக்கம் ஏறாத, முன்பக்கம் ஏற முடியல, பின்பக்கம் போய் எல்லாம் பின்னால போனோம். ஒருத்தர் ரொம்ப தூரத்துல இருந்து வெத்தலை வாங்கி வச்சு அடைச்சிட்டு வாங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தாங்க தெரியும், நமக்கு தெரியுமா? 4 மைலிருந்து பெரிய அடைக்கிட்டு வர அடைக்கிட்டு வர எங்கடா பஸ் இட்டுக்குறான்னு பஸ் ஓடுறது எல்லாரும் மேலே அடிச்சிட்டேன். எங்கடா அது பிளான் வர பஸ் நிறுத்தலாம் பாருங்க. நாங்க அப்பதான் போறோம், வெள்ளை சேர்த்தேன் அப்படியே நெஞ்சில அப்படியே இந்தியா மேப் மேல போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு இந்தியா மேப் போடுறா எவனாலையும் போட முடியாது, அப்படி போட்டாங்க. நாங்க மேல ஏறி போனோம். ஏறி போனா அவன் உட்கார்ற இடத்துலதான் எங்களுக்கு ஒரு இடம் காப்பி இருக்கு. நாங்க போய் உட்கார்ந்தோம். அவன் பார்க்கலாம், எங்க கூட வந்தாள். உண்மையா நடந்த கதையெல்லாம் போய் கற்பனையெல்லாம் சொல்ல மாட்டோம். எங்க கூட வந்தாலும் அவன் பிடிச்சி சட்டை பிடிச்சி தூக்கி போகிறான் கைய. நான் கேட்டோம், ஏன் அவன் அடிக்கிறேன்? என்னங்க ஏன் அடிக்கிறீங்க? இப்படி துப்பி வச்சுக்கிறான் வெள்ள வேட்டி மேல. அவன் அடிக்காம என்ன பண்ண அப்படின்னா நாங்க சொன்னோம், நீ தான் குற்றம் செஞ்சீங்க. யாரையே எங்க கூட வந்தவன் நான் குற்றம் பண்ணேன். அவன் துப்பத்துக்கு என் மேல குற்றம் சாப்பிடுறீங்க, நான் என்ன குற்றம் பண்ண கேட்டான். நீ என்ன சொல்லிருக்கோம்? சிவப்பிரகார சுவாமி வர்றார் புறாக்கு புறாக்குன்னு சொல்றியா? சொல்லியிருந்தாலும் தெரிஞ்சிருக்க. சிவப்பிரகாசம் புறாக்குன்னு சொல்லிங்கன்னா தெரிஞ்சு பார்த்துருப்பேன். ஏன்னா நீ குற்றம் பண்ணிட்டு அவன் வரைக்கும் போறியா? பேசாம பேர் அப்படின்னா உடனே அந்த ஆள் எடுத்துருச்சு. ஒரு பை வச்சுருந்தேன், வெத்தலை போடுற பை. அந்த பை ஒரு பாக்கு வெட்டுறதுக்கு ஒரு கருவி, அது ஒரு சுண்ணாம்பு டப்பா, வெத்தலை பாக்கு எல்லாம் எங்கள் காலில் வச்சு விழுந்து கும்பிட்டு, சுவாமி இந்த பிறவியில் இனிமேல் நான் வெத்தலை பாக்கு போட மாட்டேன். இன்னும் அந்த ஆள் உயிரோடு இருக்கிறான். ஏங்க அவன் அடுத்து தான் தெரிஞ்சுவான். நீங்களா கற்பனை பண்ணிப்பாரு. 4 அரை கன்னத்தில் விட்டுருந்தான். அந்த பையனுக்கு காலில் வச்சுட்டு போய் கும்பிடுவான் அவன். அப்ப அன்பான யாரையும் திருத்த முடியுங்கிறது புரியுதா இல்லையா? நாங்க சொல்லவே இல்லை வெத்தலை கூடாத, கோயில் போடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. இவனை பேசாம உட்கார்றான்னு சொன்னா அவன் வந்து கும்பிடலாம்.
அப்ப அதுக்கு அன்பாலதான் யாரையும் திருத்த முடியும். அதனால்தான் வள்ளலார் சொல்றாரு, அன்பும் அறிவும் உடனாக நின்று விளங்கும். எப்போ ஜீவகாந்தியம் விளக்கும் போது, ஜீவகாந்தியம் விளக்கிறது வேற, விளங்கிறது வேற. விளக்கிறதுன்னா நாமளா வலிய போய் சொல்லி செய்யறது, தானா விளக்கணும். உன்னுடைய முயற்சி இல்லாம தானா நடக்கணும், தானா நடக்கணுங்க. சிதம்பர அன்னதானத்துல ஒரு தடையும் நாளைக்கு தேர் 8ஆம் திருவிழா அன்னைக்கு அரிசி 2 மூட்டை தான் இருக்கு. சிதம்பரத்தில் தான், இங்கதான் 2 மூட்டை அரிசி சமையல்காரன் வந்தான். சுவாமி 2 மூட்டை அரிசி இருக்கு, நாளைக்கு ஒரு மூட்டை நாளைக்கு ஒரு மூட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஐயா, நான் முன்ன எழுதி கொடுத்துருவல 10 நாளைக்கு சோறு போடுறேன்னு. நீ இருக்கிறது இன்னைக்கே தீர்த்துரு, இன்னைக்கே போயிடலாம். நாம இங்கே 2 நாளைக்கு ஆகுது, நாளைக்கு ஒரு மூட்டை போட்டாலும் பத்தாது. நாளைக்கு ஒரு நாளைக்கு தேர், அடுத்த நாள் தரிசனம் பத்தாது. நம்ம நல்லா புண்ணியம் செஞ்சுக்கிறோம், சீக்கிரமா தீர்த்துட்டு போயிடலாம் அப்படின்றோம். சரி சாமி இன்னைக்கு 8ஆவது நாளே அந்த முடிச்சு வச்சாம போட்டு தள்ளிட்டான். இருக்கிற பூரம் போட்டு வேக வச்சுட்டாங்க. வேக வச்சு ஒரு போட்ட சோறு கொட்டி கிடக்குது. அப்போ ஒருத்தர் வந்தார். சுவாமி என்ன வேண்டாரு ஐயா? அப்ப அந்த சமையல்கார கூட சொன்னோம், சாமி அரிசிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, இந்த சோறு இருக்க வரைக்கும் உலையை போட்டு அடுப்புல உலையை போட்டு அரிசி வந்தா வேண்டு, இல்லைன்னா உலை கீழே கொட்டிவிட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் உலை போட்டான். உலை போட்டு தலை கொதிக்குது, இன்னும் ஒரு மூட்டை சோறு கிடக்கு. ஒரு ஆள் வந்தாரு, சாமி என்ன வேண்டாது? எல்லாம் இருக்குது, அரிசி மட்டும் இல்லை அப்படின்னா. சிதம்பரத்தில் வெள்ளப்புறந்தான் தெருவுன்னு ஒரு தெருவு இருக்கு. அங்கே கணேச அரிசி ஆலைன்னு நாளைக்கு பேரு. அங்கே போய் 75 கிலோ மூட்டை 10 மூட்டை 75 கிலோ மூட்டை 10 மூட்டை வாங்கினது உள்ள போட்டாரு. இவங்க பேர் என்ன? நடராஜான்னு எழுதிருங்க. இது யாரையும் செஞ்சது? நடராஜாவே செஞ்சாரு இல்லை. இன்னும் இந்த அன்னதானத்தை வள்ளலாரே ஆரம்பிச்சு வச்சாரு. நாங்க இந்த அன்னதானம் 40 வருஷத்துக்கு அந்த மாடிக்கட்டி வேறு அங்கேதான் கொட்டா போட்டுருந்தோம். சோறு சமைச்சு கொட்டியாச்சு. ஒரு பெண்ணு குழந்தை எடுத்துட்டு வருது, ஒரு 4 மாசம் 5 மாசமா தான் இருக்கு. எடுத்துட்டு வருது, சாமி குழந்தைக்கு பால் கொடுங்க எனக்கு. அம்மா நான் இந்த ஊருக்கு புதுசு, இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம், நாளைக்கு தான் பால் கிடைக்கும், நீ வேணா சோறு வெளியில் சொன்னோம். உடனே சமைச்சு வச்சு சோத்துல கொஞ்சம் இவ்வளோ சோறு எடுத்து கிணத்துல போட்டு பிசைஞ்சு விளக்கேற்ற நெய் விட்டு வந்தது. நெய் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு அந்த குழந்தைக்கு 3 வாய் நாங்களே ஊட்டி விட்டோம். ஏன்னா முதல் நாள் தான் வந்தது, குழந்தையாச்ச ஊட்டி விட்டா தம்மாட்டு ஊற்றி தம்மா நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லி குடிச்சிட்டோம். அந்த அம்மா வாங்கிட்டாங்க. அந்த குழந்தை பேர் என்னன்னு கேட்டோம். திருவருட்பிரகாசன் சொல்லுச்சு. இதை விட வள்ளலார் நேரடியா வந்து பேசினார். திருவருட்பிரகாசன் சொல்லுச்சு. இன்னைக்கு அந்த பையன் எல்என்டி இன்ஜினியர் வேலை பார்க்கலாம். எல்என்டின்னு ஒரு பாலமெல்லாம் போடுறாங்க, பாலம் ரோடு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இன்ஜினியர் எல்என்டி. அந்த 3 நாள் அன்னதானம் முடிஞ்சது. 3ஆவது நாள் வண்டியில் ஏற்றுறாங்க சோத்தை. சோறு சாம்பார் மட்டும் கீழே இருக்குது, மற்ற எல்லாம் ஏறிட்டு இருக்குது. ஏறிக்கும் போது ஒரு தாத்தாவுக்கு ஒரு வாலிபர் வந்தாங்க. முதல் நாள் அன்னதானம் அன்னைக்கு ஆரம்பம். அந்த சாமி சாப்பாடு இருக்குது வாங்க உட்காந்து நாங்களே உட்கார்ந்து சோறு போட்டோம். 2 பேர் போட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, 2 பேர் ஒரே அதை போதுங்க, 2 பேர் ஒரே அதை சாப்பிடணும் அப்படின்னாங்க. சாப்பிடுவாங்க, இந்த பிறகு வந்து அடுத்த பிறகு கட்டி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 2 பேர் பாத்திரம் வச்சிருந்தாங்க. வாங்கி நம்ம ஊர்ந்து வரும்போது சோறு கொண்டு வந்துருக்காங்க. அதை சோறு போட்டு கொடுத்தோம். அவங்க அந்த மாலையை எடுத்துட்டு போய் அந்த வண்டி ஏற்றா பாருங்க சாமா, அது லாரிக்கு முன்னால் அதை கீழே வச்சு விழுந்து கும்பிட்டு இந்த அன்னதானம் ஓங்கி வளருங்க அப்படின்னாரு.
அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், உங்க பேர் என்னன்னு கேட்டார். இந்த வாலிபரானவர் ராமலிங்கம்னாரு, வயோதிகரானவர் ஜோதிலிங்கம்னாரு. அன்னதானத்தை ஆரம்பிச்சது திருவருட்பிரகாசம் அன்னதான், வேற வேற பிரகாசம்ல திருவருட்பிரகாசம் தான் பேரு ஆரம்பிச்சது. நிறைவேற்றி ஜோதிலிங்கம் ராமலிங்கம் 2 லிங்கம் வந்துருது. இதை விட வேற